இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்றது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க. வியூவர்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் கொண்டு வந்திருக்கேங்க லஞ்ச் பாக்ஸ். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லஞ்சை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. வித்தியாசமான ஒரு லஞ்சு. அதுக்கு முதல்ல ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் வேர்க்கடலையை போட்டு நல்லா வேர்க்கடலை முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து தூரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடியோ கொடுக்காத இருந்தனால தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷனும் ரொம்ப இது ஒரு ரீசனாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இப்போ தான் த்ரோட் இன்னும் நல்லா சரியாக இருக்குது. அதே போல் மீதி இருக்கிற எண்ணெயில் கடுகு தாளிச்சிக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துகிட்ட பிறகு இது கூடவே கொஞ்சமாக துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். துருவின கேரட்டை சேர்த்துக்கிட்டு அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸுங்க. என்ன செய்யலான்றத நினைப்பீங்க. துருவின கேரட்டை சேர்த்துட்டு நல்லபடியாக இதை அவ்வளோவா நல்லா வதங்கக்கூடாது. போட்டு சும்மா ஒரு பெரட்டுங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்னாக்கா சொல்ல முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக வந்துச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு ஓரளவுக்கு அதை நல்லா ஒரு அந்த தண்ணியெல்லாம் அந்த கேரட்டில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம துருவின தேங்காவை கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் வச்சுட்டேன். பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக அதுவும் கொஞ்சம் காரத்துக்கு தேவையாக உங்கள் பசங்க எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த காரத்துக்கு தகுந்த இது வச்சுக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கால் எலுமிச்சைப்பழம், அதாவது ஒன்றில் கால் எலுமிச்சைப்பழம் ஜல்லிக்கரண்டி வச்சு அதில் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் விதை ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதில் நின்றுடும். அதனால் நான் ஜல்லிக்கரண்டி வச்சு நான் பிழிஞ்சு வச்சுக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.